It's been a month we have been recommending stocks for buying. ஒரு நியூஸ் வருது இல்ல வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக் உடனே யூடியூப்ல போட்டு வாங்க சொல்றது வந்து ஒரு ப்ராக்டிஸா வச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் பீன் 1 month and 15 ஸ்டாக்ஸ் இது வரையும் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இட்ஸ் டைம் டு ரிவ்யூ தோஸ் ஸ்டாக்ஸ். என்னென்ன நடந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்ல லாஸ்ல புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாமா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கும். வித் தாட் இட்ஸ் டைம் டு அப்டேட் யூ பீப்புள். லெட் ஸ்டார்ட் வித் அவன்மோர் கேபிட்டல். 21st February அன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இது. ரெக்கமெண்டேஷன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 72 rupees. அவன்மோர் கேபிட்டல் நம்ம வாங்க சொன்னதுக்கு ஒரே காரணம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் நிறைய இந்த ஸ்டாக் அக்வயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்ல அப்படிங்கிறதுனால. வி கேன் சி த சார்ட் ஹியர். நம்ம ரெக்கமெண்ட் பண்ண அன்னைக்கு இட் வாஸ் ஹியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே மொமெண்டம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஷார்ட் டேர்ம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா ஆர்எஸ்ஐ வந்து டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. இங்க ஆர்எஸ்ஐ 67 இருந்தது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹஸ் கம் டவுன் டு 47. வேற ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதே லெவல்ல தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் இங்க பாத்தீங்கன்னா 79 rupeesல இருந்து இப்பயும் அதே 79 rupeesல மெயின்டைன் ஆயிட்டு இருந்தாலும் இதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ வி திங்க் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் வீக்னஸ் இன் திஸ் ஸ்டாக். நம்ம ஆல்ரெடி 10% அப்ல இருக்கோம் இந்த ஸ்டாக்ல, ஆல்மோஸ்ட் 9.8% அப்ல இருக்கும். ஸோ மண்டே வி கேன் டிசைட் டு புக் ப்ராஃபிட்ஸ் இந்த ஸ்டாக். நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு 80% வந்து வெளில வந்துடலாம். மீதி ஒரு 20%, ஒரு 100 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 80 ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டு 20 ஸ்டாக்ஸ் அப்படியே வச்சிருங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வி கேன் ஆட் தி ஸ்டாக். அதுல ரிமைனிங் 20% கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபார் நவ் இதுக்கான ரெக்கமெண்டேஷன் என்னன்னா வி ஹாவ் டு புக் ப்ராஃபிட், அட்லீஸ்ட் பார்ஷியல் ப்ராஃபிட் இதுல புக் பண்ணி வச்சிருவோம்.